லக்னத்துல குரு உட்காந்து தசை நடத்துறாரு சார். அப்ப இந்த குரு தசை என்ன செய்யும்? ஏன்னா லக்னத்துல குரு உட்காந்தா யோகம்ன்றான். கோலிய லக்கணத்தில் குருவர அவனை நல்லூர் சாலவும் பார்க்கில் மேலாம் தண்டிகை மருவம் வாகாயினா. அப்ப லக்ன குரு யோகம். சரி, லக்னத்துல குரு இருந்ததுன்னா அவங்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை நல்லா இருக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், ஆயுள் பலப்படும், மதிப்பு மரியாதை கூடும், தொழில் நல்லா இருக்கும். இதுல நெகட்டிவ் பாயிண்ட் என்னது? கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருப்பாங்க. இது லக்ன குரு. இப்போ இது பாசிட்டிவா செய்யற பலன். சரி, இதே லக்ன குரு நெகட்டிவாகவும் பலன் செய்யும். எப்படி? அந்த குரு வக்ரமாயிருக்கார், லக்னத்துல குரு நீசமாயிருக்கார், குரு லக்னத்துல இருந்து லக்னாதிபதி வக்ரமாகிறார் அல்லது நீசமாகிறார் அப்படின்னா செய்யற தொழில கடுமையான போட்டி இருக்கும். அதை ஜெயிச்சுக்கிட்டு வரணும். குடும்பத்துல உங்களை புரிஞ்சுக்காம பேசுவாங்க. அது காரணம் நீங்க கொஞ்சம் ஹெட் வெயிட்டா இருக்கீங்க, அப்படி கௌரவமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொந்த நண்பர்கள் எல்லாரும். ஸோ பொருளாதாரத்தில் அப்பப்போ பற்றாக்குறை வரும், கடை வாங்குவீங்க, சரி பண்ணுவீங்க, அப்புறம் திருப்பி செலவு பண்ணுவீங்க, இப்படிமா போய்கிட்டே இருக்கும். அப்போ லக்ன குரு இருந்ததுன்னா அது பாசிட்டிவாக இருந்தால் யோகமான பலன்கள், நெகட்டிவாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவான்.